நான் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணீங்க. இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் என்னுடைய எஃபோர்ட் தான். கவர்மெண்ட் லேப்டாப் கொடுத்தாங்க. ஸோ கிளாட் சீரியஸ்லி. அந்த லேப்டாப் நான் எப்பயும் ஃப்ரேம் போட்டு எங்கள் வீட்டில் வச்சிருக்கேன். இதோட இன்கம் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வந்துட்டு மல்டிபிள் 8 ஃபிகர், மோர் தென் க்ரோர்ஸ். ஏனால ஒரு அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. நான் ஏன் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாதுங்க. ஆனால் நான் பிலீவ் பண்ணுற ஒரு விஷயம், அதே மாதிரி எக்ஸ்பர்ட் ஒரு சொன்ன ஒரு விஷயம், ஏயால் திங்க்லாம் பண்ண முடியாது, ப்ரெடிக்ட் தான் பண்ண முடியும். இன்ஸ்டாகிராமில் ரெவன்யூ வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆனால் இன்ஸ்டாகிராமில் கூட இப்போ கொண்டு அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் ஸோ இது மாதிரிலாம் வந்திருக்கு பார்த்தீங்களா. அது மாதிரி புதுசாக கொண்டு வருவான். ஏன்னா அது மாதிரி கொண்டு வரலைன்னா ஹேஷ்டேக்ஸ் வந்து இப்போ ஒர்க் ஆகுறது இல்லை இன்ஸ்டாகிராமில். நீங்கள் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. அது எப்படி ஒர்க் ஆகுது இன்ஸ்டாகிராமில்? இப்போ ஹேஷ்டேக் ஒர்க் ஆச்சு முன்னாடி, இப்போ ஒர்க் ஆகலை. இப்போ என்ன ஒர்க் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிங்க. ஆனால் இதெல்லாம் வந்து மெடிக்கல் படிக்கணும்னு ஆசைப்பட்டு சொல்லிட்டு அது இப்போ கூட ரொம்ப ஆழமாக பதிஞ்ச ஒரு விஷயம். ஃபார்முக்கான காசு இருந்தது, ட்ரெயின் போயிட்டு வரதுக்கான காசு இருந்தது, பேலன்ஸ் வந்து காசு இருந்துச்சு, நான் செலவு பண்ணிட்டேன். ஃபார்ம் வாங்குறேன் அப்படின்ற ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கணுமா, சரிங்களா? அது வந்து ஒரு இதுவாக எழுதி கொடுக்கணும். அது 2 ரூபா 1 ரூபா அது இல்லை என்கிட்ட. இப்போது நீங்கள் ஃப்ரீலான்ஸ்லேருந்து ஒரு கம்பெனி ரன் பண்ணுறீங்க இல்லையா, அந்த ஜேர்னி எப்படி இருக்குது உங்களுக்கு? நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்க? நான் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணீங்க. இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் என்னுடைய எஃபோர்ட் தான். ஓகே, இது சர்வீஸ் பேஸ் தானே. எனக்கு ஒரு லேப்டாப், கவர்மெண்ட் லேப்டாப் கொடுத்தாங்க. ஸோ கிளாட் சீரியஸ்லி. அந்த லேப்டாப் நான் எப்பயும் ஃப்ரேம் போட்டு எங்கள் வீட்டில் வச்சிருக்கேன். அது மூலமாக தான் என் கரியர் ஸ்டார்ட் பண்ணேன் நான். ஸோ அந்த லேப்டாப் இருந்தது, ஜியோ இருந்தது, சூப்பராக இருந்தது. நான் படித்தேன், பண்ணுறதுக்கு நான் ரெடி, கொடுக்கறதுக்கு கிளைண்ட் ரெடி. அவ்வளோதான். நான் கரெக்டாக என்னை ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டேன் ப்ராஜெக்டை கொடுக்கறதுக்கு. ஸோ தட்ஸ் ஹவ். அப்படி தான் போச்சு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் நாங்கள் எதுவுமே பண்ணலைங்க இது வரைக்கும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நாங்கள் மேக் பண்ணோம், அது மூலமாக தான் கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த திங்ஸ்லாம். ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணீங்க? ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் தான், ஆல்மோஸ்ட் வி கேன் சே தட். இப்போது நீங்கள் ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, அதோட இன்கம் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வந்துட்டு இருக்கு? மல்டிபிள் 8 ஃபிகருங்க, சரிங்களா? நல்லா மேக் பண்ணிட்டு இருக்கோம், நல்லா போயிட்டு இருக்கு. அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்கள். மோர் தென் க்ரோர்ஸ். மோர் தென் க்ரோர்ஸ். அதை நான் மல்டிபிள் 8 ஃபிகர்னு சொல்கிறேன். ஒரு ஒன்ஸ் இயர்னா 8 ஃபிகர்ஸ், மல்டிபிள் 8 ஃபிகர். நீங்கள் ஃபேஸ் பண்ண இந்த மாதிரி நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஒரு கிளைண்ட். ஆமாம், அவங்களுக்கு கிளாரிட்டியே இருக்காது, நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் எந்தாச்சும் ஒரு கிளைண்ட் கிட்ட மாட்டியிருக்கீங்க? கண்டிப்பாக நான் நிறைய மாட்டியிருக்கேன். நைட்டு 3 மணிக்கெலாம் கால் பண்ண கிளைண்ட்லாம் எனக்கு இருக்காங்க. ஆமாம், அவங்க அதெல்லாம் செட் ஆகாது. அப்போயே அவ்வளோதான், கட் பண்ணிட்டு போயிடும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அவங்கள, நம்மளும் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவங்க நம்மளுக்கு காடும் கிடையாது, நாம் அவங்களுக்கு காடும் கிடையாது. எல்லாருமே ஹியூமன் பீயிங். எல்லாருக்கும் நம்ம கிட்ட இருக்க கிளாரிட்டி அவங்ககிட்ட இருக்கணும். அப்படி இல்லைன்னா நாம் கொடுக்கணும். இதுதான் நடக்க போகுது, இந்த ஃப்ளோவை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும், அவங்களுக்கு புரிஞ்சுக்கலைன்னா டாட்டா பை பை தான், அவ்வளோதான். ஃப்ரீலான்ஸ் பண்ணும்போது உங்களை யாராச்சும் ஏமாற்றிருக்காங்களா? கிளைண்ட்ஸுக்கு சர்வீஸ் பண்ணிவிட்டு காசு கொடுக்காம இருந்திருக்காங்களா? ஒரு 2-3 வாட்டி நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து கேர்ஃபுல் ஆகிட்டேன். ஓகே. 2-3 வாட்டி ப்ராஜெக்ட் நான் வந்து அட்வான்ஸ் வாங்காமல் எப்பயுமே பண்ணது கிடையாது. அட்வான்ஸ் வாங்கிடுவேன், பட் ஆனால் நல்லா போயிட்டுருக்கும். கடைசியில் வந்து எதுவுமே அப்படியே அப்ஸ்கான் ஆகிடுவாங்க. இன்னொரு ஆஃப் பே பண்ண பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயம் நடக்கும். பட் ஆனால் அங்கேயும் எனக்கு என்ன ப்ளஸ் இருக்கலாம் அப்படின்றத பார்ப்பேன். இப்போ நான் பண்ண ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நான் கொடுத்த ரிசல்ட் இருக்கும், அந்த ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும். அதுதான் வந்து ப்ரூஃப் எனக்கு. கரெக்டுங்களா? நாங்கள் எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லுவோம், சோஷியல் கரன்சின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா, அது இப்போ நம்ம ஜென்ரல் கரன்சி வச்சுருக்கோங்களே, அது மாதிரி இல்லாமல் என்னுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதான் என்னுடைய சோஷியல் கரன்சி. இது மூலமாக தான் ஃப்யூச்சரில் வந்து டிஃப்ரெண்ட் ஆக போகிறாங்க. ரைட்டுங்களா? இப்போ என்கிட்ட வந்து என்னுடைய ஏஜென்சியில் நாங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கோம், எங்களோட ஸ்டூடெண்ட்டை இவ்வளோ பண்ண வச்சுருக்கோம் அப்படின்ற ஒரு கரன்சி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் என்னுடைய ஸ்டாண்ட் அவுட் பாயிண்ட். ஸோ அப்படி எடுத்துப்பாங்க. ஏமாத்தினாலும் கஷ்டமாக இருக்கும், பட் ஸ்டில் எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்றது ஒரு 3-4 வாட்டி நடந்தது. அப்படி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நடக்கலைங்க. நீங்கள் என்னைக்காச்சும் ஒரு நாள் காசு இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கீங்க? ரொம்ப அதெல்லாம் எங்கள் ஸ்டார்டிங் அப்படி தான் நாங்கள் இருந்தோம். ஆனால் சாப்பாட்டுக்கெலாம் கஷ்டப்பட்டது இல்லைங்க. எங்கள் அம்மா வந்து என்ன ஏதோ இருக்குது அதை வச்சு சாப்பாடு, பசியில் இருந்தது கிடையாதுங்க. ட்ரெஸ் இருக்குங்க, அந்த பேசிக் நீடு, ஒரு ஷெல்டர் இருந்தது, அதெல்லாம் இருந்ததுங்க. ஆனால் நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து சொன்ன பார்த்தீங்களா, மெடிக்கல் படிக்கணும்னு ஆசைப்பட்டு சொல்லிட்டு அது இப்போ கூட ரொம்ப ஆழமாக பதிஞ்ச ஒரு விஷயம். ஏன்னா நான் கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜில் தான் வந்து நான் இது வாங்க போகிறேன், ஃபார்ம் வாங்க போகிறேன். ஃபார்முக்கான காசு இருந்தது, ட்ரெயின் போயிட்டு வரதுக்கான காசு இருந்தது, பேலன்ஸ் வந்து காசு இருந்துச்சு, நான் செலவு பண்ணிட்டேன். சாப்பாடு வாங்கிட்டேன். கையில் 1 ரூபா கூட இல்லை, உண்மையாக 1 ரூபா இல்லை. வீட்டிலலாம் இருக்குங்க, 1 ரூபா 2 ரூபா வீட்டில் இருக்கும். என் கையில் ஒன்றும் கிடையாது. அப்போ ஜிபேயில் ஒன்றும் கிடையாது. அப்போ அங்கே போயிட்டேன், ஃபார்முக்கான காசை கொடுத்துட்டேன். அப்போ கூட சொல்கிறாங்க, ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொன்று வந்து அவங்க வந்து நான் அந்த ஃபார்ம் வாங்குறேன் அப்படின்ற ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கணுமா, சரிங்களா? அது வந்து ஒரு இதுவாக எழுதி கொடுக்கணும். அது 2 ரூபா 1 ரூபா அது இல்லை என்கிட்ட. ஸோ அந்த ஒரு மூமெண்ட் இருந்தது. ஆஹா என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஒரு A4 ஷீட் வாங்கிக்கோப்பா, அது இல்லைன்னா கூட பரவாயில்லன்னா, அதுக்கும் காசு இல்லை, 1 ரூபா கூட இல்லையே. அப்புறம் ஒரு 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 உமன் வந்து எனக்கு கொடுத்தாங்க. அவங்க என்ன நினச்சாங்களோ எதுன்னு தெரியல, என்கிட்ட ஒரு பெண்ணும் கொடுத்து அதை எழுதிட்டு நீங்கள் எழுதிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எழுதி கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்தேன். ஸோ அந்த மூமெண்ட் என் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். சே என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ சொல்லும்போது ஈஸியாக சொல்லிடுறோம், பட் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் எவ்ரி திங்ஸ் ஃபைன். அது ஒரு பார்ட் ஆஃப் த கேம். அதுக்கப்புறம் தானே ஒரு கிளாரிட்டி வருது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அடுத்தது வேறு எதனா கம்பெனி ஓப்பன் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்களா? நெக்ஸ்ட் பிளான் என்ன? இல்லைங்க, நான் இல்லை அது மாதிரிலாம் இருக்காதுங்க. மோஸ்ட்லி அது மாதிரி இருக்காது. நாங்கள் என்ன பண்ணாலும் மார்க்கெட்டிங்குள்ளே தான் இருப்போம். நாங்கள்
என்ன சுற்றி மார்க்கெட்டிங்கை டெலிவர் பண்ணுற விதம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். இப்போ நாங்கள் சர்வீஸாக கொடுத்தோம்ல, இப்பயும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், ரைட்? அது ஒரு கைண்ட் ஆஃப் டெலிவரபிலிட்டி. அதே மாதிரி நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன், அது ஒரு கைண்ட் ஆஃப் டெலிவரபிலிட்டி. ஆனால் ரெண்டுமே சால்வ் பண்ணுற ப்ராப்ளம் மார்க்கெட்டிங் அண்ட் லீட் ஜென்ரேஷன். அதே மாதிரி கன்சல்டிங் பண்ணுவோம், அதுவும் மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான கான்செப்டாக இருக்கும். ஃபியூச்சரில் மேபி மாறலாம், பட் மோஸ்ட்லி. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணீங்க. அப்போ ஃப்யூச்சரில் இப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்காக கேட்குறேன், அவங்களும் வந்து 0ல வந்து ஸ்டார்ட் பண்ண முடியுமா? அதாங்க, என்கிட்ட 0ன்றது ஆல்மோஸ்ட் 0 தான், எக்ஸாக்டாக 0 கிடையாது. என்கிட்ட லேப்டாப் இருந்தது. இப்போ நீங்கள் எதனா ஒன்று பண்ணுறதுக்கு லேப்டாப் வேண்டும், ரைட்டுங்களா? அந்த லேப்டாப் இல்லைன்னா நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் வரும். என்கிட்ட நெட் இருந்தது, ஜியோ இருந்தது, அதாவது இருந்ததை வச்சு நான் பண்ணிட்டேங்க, அப்படி சொல்ல வரேன். அப்போ 0 தான் சொல்லலாம், கரெக்ட்டுங்களா? எக்ஸாக்டாக. அதுவும் இப்போ லேப்டாப் இருக்கு, ஜியோ இருக்கு அப்படின்னா அது 0 தாங்க. அது 0 தான், கரெக்ட்ல. அதுக்கும் பே பண்ணுறோம்ல, அப்படி இல்லை. எனக்கு நிறைய பேர் வராங்க, என்கிட்ட லேப்டாப் இல்லை ப்ரோ, அது மஸ்டான்னு கேட்குறாங்க. அப்போனா ஒரு 10,000 தேவைப்படுது இல்லை, ஒரு 20,000 தேவைப்படுது இல்லை, யூஸ்டு லேப்டாப் வாங்குறது இருந்தால் கூட. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட் வரும். பட் ஆல்மோஸ்ட் 0 தான். ஒரு சர்வீஸ் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் யூ கேன் டூ. உங்ககிட்ட ஃபோன் இருக்குது, ஆல்ரெடி எல்லாக்கிட்ட ஃபோன் இருக்கும், அதுக்கான நெட்டு நீங்கள் போடுறீங்க, கண்டிப்பாக லேப்டாப் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படிலாம் மொபைல்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள், ரைட்? அப்படி பண்ணியே உங்களால் வந்து உங்கள் கரியரை ஸ்டார்ட் பண்ண முடியும், மணி மேக் பண்ண முடியும். அது பிரச்சனை கிடையாது. வேல்யூபுளான சர்வீஸை கொடுங்க, வேல்யூபுளான ப்ராடக்ட்டை செல் பண்ணுங்கள், அவ்வளோதான் மேட்டர். உங்களோட காம்படிட்டரை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க? காம்படிட்டர் அனாலிசிஸ் எப்படி எடுக்கிறீங்க? காம்படிட்டர் நிறைய விஷயங்கள் பண்ணலாம், அது மூலமாக தான் நம்ம எப்படி பண்ணக்கூடாதுன்றது தெரிஞ்சுக்கிறோம். எல்லாருமே கரெக்டாக பண்ண போகிறதில்ல, எல்லாமே தப்பாகவும் வந்து பண்ணிட போகிறதில்ல. ஸோ அவங்க என்ன தப்பாக பண்ணுறாங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியும். இப்போ நான் சொன்னாலும் அந்த பர்சனல் பிராண்டிங் திங்ஸ் எல்லாரும் பேன்னு என்ன வேணால் கத்திக்கிட்டு செவுத்த பாட்டு பேசிக்கிட்டு அது மாதிரி நம்ம பண்ணக்கூடாது, அவ்வளோதான். அது ஒன்று. ஒருத்தருக்கு நல்லா பார்க்குறாங்களா, ஒரு நல்லா இன்ஸ்பைர் பண்ணுறாங்களா, அதை வந்து நாங்கள் வந்து பண்ணுவோம். நான் இன்னொரு டாக்கில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ண ஒன்று தான் எங்களுக்கு தெரியுது, அகாடமி ஆங்கிளில், எஜுகேஷன் ஆங்கிளில் பெரிய ட்ராபேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்டுங்களா? நிறைய பேர் வந்து டீச் பண்ணிட்டு இருக்காங்க, ஒன்றுமே கிடையாது. ரெக்கார்டிங் கோர்ஸ் செல் பண்ணுவாங்க, சப்போர்ட் கிடையாது, எதுவுமே டவுட் கிளியரிங் செஷன் எதுவுமே வந்து கிடையாது. நாங்கள் 100 சேலஞ்ச் ஒன்று வந்துட்டு அப்புறம் மார்க்கெட்டில் நாங்கள் க்ரியேட் பண்ணிட்டு அப்புறம் அங்கே இல்லைன்னு தெரிஞ்சது, காம்படிட்டிவ் அனாலிசிஸ் பண்ணோம். அது பண்ணல, ஆக்சுவலாக எங்கள் காதுக்கு தானாக வந்தது. அதுக்கப்புறம் இப்போ இதெல்லாம் இல்லை, பீப்புளுக்கு இதெல்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் வந்து வீக்லி 2 லைவ் செஷன் கொடுப்போம். அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ப்ராக்டிக்கலாகவே நம்ம சொல்லிக் கொடுக்குறோம், அது இம்ப்ளிமெண்ட் பண்ணோம், டாஸ்க் இருக்கும். அதுக்கப்புறம் ஹவு டு கெட் கிளைண்ட்ஸ், இதெல்லாம் நாங்கள் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்கும். அதில் தான் நாங்கள் எக்ஸ்பர்டீஸும் கூட, எக்ஸ்பர்டீஸ் வேணால் ஸ்பெஷலிஸ்ட் வச்சுக்கலாம், நாங்கள் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. ஸோ இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து ஸ்பெஷலைட் ஆனோம். இதில் இருந்தால் ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணோம், ஒரு சிஸ்டம் இருக்காது, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு தெரியாது, ஒரு கம்யூனிட்டி இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ட்ராபேக்லாம் நாங்கள் ஃபில் பண்ண ஆரம்பித்தோம். ஃபில் பண்ணிவிட்டு நாம க்ரோ ஆகினதை பார்த்து யாரெல்லாம் பண்ணாமல் இருந்தாங்களோ அவங்கள அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பண்ண ஆரம்பிச்சு கட்டாயம் வந்தது. இப்போ ஜியோ வந்த உடனே ஏர்டெல் விலை குறைக்க வேண்டிய அவசியம் வந்தது, அவன் சர்வீஸ் அதிகமாக கொடுக்க வேண்டிய அவசியம். ஸோ மார்க்கெட்டே எவால்வ் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ அது மாதிரி தான் எங்களுக்கும் நடந்தது. ஸோ 70,000 80,000 காசு வாங்கிட்டு பண்ணுற ஒரு சர்வீஸை அதை விட பெட்டராக நாங்கள் வந்து பண்ணோம், லெஸ் காஸ்ட்டில். ஸோ இப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஐயோ நம்ம வந்து லூஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்துடும், நம்ம இது கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இது பியூட்டிஃபுல்லாக மார்க்கெட்டே எவால்வ் ஆகும். ஸோ இப்படி தான் காம்படிட்டிவ் அனலைஸ் பண்ணிக்கணும். ஒரு ஹெல்த்தியான காம்படிஷனாக எப்பயுமே இருக்கிறது எப்பயுமே நல்லது, மார்க்கெட்டுக்கு நல்லது. இப்போ டிஜிட்டல் சைடில் நிறைய அப்டேட்ஸ் வருது. இப்போ வந்து ஹேஷ்டேக்ஸ் வந்து இப்போ ஒர்க் ஆகிறது இல்லை இன்ஸ்டாகிராமில். நீங்கள் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள், கீவேர்ட்ஸ் வந்து ஒரு 4 to 5 கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படி ஒர்க் ஆகுது இன்ஸ்டாகிராமில்? அது அவன் பண்ணிக்கிறதுங்க. நீங்கள் அது ஒரு பிளாட்ஃபார்ம், அதில் அந்த பிளாட்ஃபார்ம் ரூலை மாற்றிக்கிட்டே இருப்பான். ஓகேங்களா? ஸோ லிங்க்டின்ல தான் நான் ரொம்ப ஸ்டார்டிங்கில் பண்ணேன். லிங்க்டின்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களால் வந்து கனெக்ஷன் ரிக்வஸ்ட்டை நோட் மூலமாக அனுப்ப முடியும். கனெக்ஷன் ரிக்வஸ்ட் அனுப்புனீங்கன்னா, ஹாய் திஸ் இஸ் நிர்மல் ஹியர், நம்ம உங்களுக்கு மீட் பண்ணிருக்கோங்க, மீட் பண்ணலை, இல்லைன்னா உங்களுக்கு கனெக்ட் பண்ணுற விருப்பம் இருக்குது, வாட் எவர் இட் இஸ், நோட் போட்டு அனுப்ப முடியும். அது முன்னாடி வந்து லிபரலாக இருந்தது. இப்போலாம் உங்களால் மாதத்துக்கே 5 தான் வந்து அனுப்ப முடியும். ஸோ பிளாட்ஃபார்ம் ரூலை மாற்றிக்கிட்டே இருப்பான், ரைட்டுங்களா? ஸோ அதனால் நம்ம எதுவுமே வந்து பண்ண முடியாது. இப்போ உங்கள் மொபைலோட டிசைன் கூட தான் அவன் தானாக மாற்றிக்கிறான். முன்னாடி ஒரு மாதிரி இருந்துச்சு, சின்னதாக இருந்துச்சு, நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருக்கோம், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இப்போ அது பெருசாக மாற்றிட்டான், அது அவனுடைய இது இல்லை. அதே மாதிரி தான் பிளாட்ஃபார்ம் ரூலை மாற்றிக்கிட்டே இருப்பான். இப்போ ஹேஷ்டாக் ஒர்க் ஆச்சு முன்னாடி, இப்போ ஒர்க் ஆகலை, இப்போ என்ன ஒர்க் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிங்க. ஆனால் இதெல்லாம் வந்து அந்த டாக்டிக்குங்க, இதெல்லாம் வந்து கொஞ்சம் நாளில் போயிடும். இந்த ஹேஷ்டாக்கை ஃபாலோ பண்ணுறதுலாம் போயிடும். ஃபண்டமெண்டல் எப்பயுமே போகாது. ஓகேங்களா? ஃபண்டமெண்டல்னால் என்னென்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி ஆஃபர், தேவைப்படுற ஒரு பொருள் தேவைப்படுற மாதிரி விற்கிறது, தேவைப்படுற மாதிரி சொல்கிறது, இந்த ப்ரெசன்டேஷன் எப்பயுமே வந்து மாறாது. எனக்கு இருக்க பெரிய கொஷின் என்ன அப்படின்னா, யூடியூப்பில் ஒரு ரெவன்யூ வரும், ஃபேஸ்புக்கில் ஒரு ரெவன்யூ வரும், பட் இன்ஸ்டாகிராமில் வந்து ரெவன்யூ வரது இல்லை. ஃபியூச்சரிஸ்டிக்கில் ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா? இன்ஸ்டாகிராமில் ரெவன்யூ வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது அவனை தான் கேட்கணும். ஒன் மோர் திங், இது ஆட்சென்ஸ். ஓகே, நீங்கள் சொல்கிறது ஆட்சென்ஸ், யூடியூப்லேருந்து வர ஆட்சென்ஸ் தானே சொல்கிறீங்க? ஆமாம். வீடியோ வியூஸ் பார்க்குறது மூலமாக யூடியூப் உங்களுக்கு காசு கொடுக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் நம்ம இருக்க மாட்டேங்க பெருசாக.
அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது. நிறைய பேர் ஈவன் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் நான் ஒரு 40K கிட்ட இருக்குது, ப்ரோ எதனா ப்ரொமோட் பண்ணுங்க என்னுடைய க்ளோஸ் சர்க்கிள் சொல்லுவாங்க. அதெல்லாம் தேவையில்ல, என் பிஸ்னஸ் நான் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய ஃபோக்கஸ் அதுதான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நான் ஒரு கடை திறந்து வச்சிருக்கேங்க பீப்புள் உள்ளே வரக்கிறதுக்காக. அதில் வந்து என்னுடைய காம்படிட்டர் பொருளை நான் வைக்க முடியும்? நான் ஏன் வைக்கணும்? இல்லை சம்மந்தமே இல்லாத பொருளை ஏன் வைக்கணும்? நான் மெடிக்கல் ஷாப் வச்சுட்டு ஏன் அரிசி வைக்கணும்? ரைட்டுங்களா? ஸோ என்னுடைய பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு என்னுடைய பிளாட்ஃபார்ம்ஸை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். தட் நல்லா போயிட்டுருக்கு. அது மாதிரியே பண்ணுங்கள், எல்லாரும் அதை நான் சொல்லுவேன். எல்லாம் அது மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிற கேட்டகரி இன்ஃப்ளூயன்சர்ஸ், அவங்களுடைய ஒர்க்கே ப்ரொமோஷனாக தான் இருக்கும். அப்படி நீங்கள் சொல்லும்போது இன்ஸ்டாகிராமில் வரலாம். ஆனால் இன்ஸ்டாகிராமில் கூட இப்போ கொண்டு அந்த ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி கேஷ் அவங்களே வந்து டொனேட் பண்ணுற மாதிரி, அதான் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில். ஸோ இது மாதிரிலாம் வந்திருக்கு பார்த்தீங்களா? அது மாதிரி புதுசாக கொண்டு வருவான். ஏன்னா அது மாதிரி கொண்டு வரலைன்னா வேறு யாருன்னா கொடுத்தாங்கன்னா அங்கே போயிடுவாங்கல்ல இந்த கான்டென்ட் கிரியேட்டர்லாம். நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல் போட்டுக்கிட்டு இருக்கணும், அவன் நல்லா காசு கொடுக்குறான் போயா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய்டுவோம் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். அது இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ப்ரொமோஷன்ஸ், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அதுதான் இப்போதைக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நான் அதை சொல்ல மாட்டேங்க எப்பயுமே. என்னென்னா உங்களுக்குன்னு ஒரு ஓன் பிஸ்னஸ் இருந்தால் அதை ப்ரொமோட் பண்ணுறது எப்பயுமே நல்லது. அடுத்தவங்க பிஸ்னஸ் ப்ரொமோட் பண்ணுறதால உங்களுக்கு என்ன கிரெடிபிலிட்டி இருக்குது சொல்லுங்கள்? ஸோ அதனால் எப்பயுமே உங்களுக்கு பண்ணுறது தான் பெட்டர். இப்போ வந்து டிஜிட்டல் வைஸில் ஏஐ வந்து நல்ல ஒரு டெக்னாலஜியாக இருக்குது. ஏஐ நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, நிறைய பேருக்கு வேலை போயிருக்கு, கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு வேலை போயிருக்கு. ஸோ ஏஐனால ஒரு அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அதை பற்றி சொல்லுங்கள். ஏன் கம்ப்யூட்டர் வர சொல்ல கூட பிரச்சனை வந்தது, அவ்வளோதான் எல்லா வேலையும் கம்ப்யூட்டர் தூக்கி போதும் அப்படின்னு சொல்லணும். மொபைல் வர சொல்ல, டேப்லெட் வர சொல்ல, கேம் வர சொல்ல, ட்ரோன் வர சொல்ல, அப்போ யாருக்கெல்லாம் வேலை போகுதுன்னா ஒழுங்காக வேலை செய்யாதவங்களுக்கு. ரைட்டுங்களா? காம்படிட்டிவாக மாறும். இப்போ ட்ரோன்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து ரிப்ளேஸ் பண்ணிருச்சு தான், காம்படிட்டிவாக மாறும். ரைட்டுங்களா? அதை நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கணும். இது வந்து டெக்னாலஜிக்கல் சேஞ்ச் தான், கண்டிப்பாக அடாப்ட் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக ஏஐ வந்து ஒன்றும் நான் ரொம்ப ஜாலியாக தான் இருக்கேன். நிறைய ஈஸியாக பண்ண மார்க்கெட்டிங் சைடில் வந்து நிறைய பேர் சந்தோஷமாக இருக்காங்க. இல்லை அப்படி சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய வேலையை ரொம்ப ஈஸியாக, அந்த ரெப்ளிகேட்டட் ஒர்க் இருக்கும் பார்த்தீங்களா, நீங்கள் பண்ணலாம், நான் பண்ணலாம், யார் வேணால் பண்ணலாம், அந்த மாதிரியான ரெப்பிடேட்டிவ் ஒர்க்கில் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஏஐ வந்து ரிப்ளேஸ் பண்ணிருச்சு. அதை ஒரு ஆள் பண்ணிட்டு இருப்பார் பார்த்தீங்களா. நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன், திங்கிங் அப்படின்றத ரொம்ப பெரிய ஒரு அசெட்டு. அதை வச்சுக்கோங்க, நீங்கள் எந்த இடத்துல வேணால் பொழைச்சிக்க முடியும் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா. திங்க் பண்ணாத பீப்புளை ஏஐ ரிப்ளேஸ் பண்ணிச்சுங்க. திங்க் பண்ணுற பீப்புளை ஏஐ ஒன்றும் ரிப்ளேஸ் பண்ணாதுங்க. நான் ஏஐ எக்ஸ்பர்ட்லாம் கிடையாதுங்க, ஆனால் நான் பிலீவ் பண்ணுற ஒரு விஷயம். அதே மாதிரி ஏஐ எக்ஸ்பர்ட் ஒரு சொன்ன ஒரு விஷயம், ஏஐயால் திங்க்லாம் பண்ண முடியாது, ப்ரெடிக்ட் தான் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் திங்க் பண்ணணும். அட் த சேம் டைம் ஏஐக்கு எப்படி பண்ணணும் அப்படின்றது நீங்கள் தான் சொல்லணும். இன்ஸ்ட்ரக்ஷன் வேணும்ல, அது இன்னும் கொஞ்சம் நாள் டெவலப் ஆகி இன்ஸ்ட்ரக்ஷன் அதுவாக கொடுத்துக்குதோ வாட் எவர் இட் இஸ், அதில் கண்டிப்பாக ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. ஒரு புது சொல்யூஷன் வந்தால் புது ப்ராப்ளம் வருங்க, அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ண கற்றுக்கோங்க, அவ்வளோதாங்க. அது ஏன் அந்த அளவுக்கு நெகட்டிவாக போட்டு அப்படியே போட்டு உள்ள அடைச்சிக்கிட்டு, அதெல்லாம் தேவையில்லை, ஈஸியாக பண்ணலாம். இப்போது உங்களோட இந்த ஜேர்னி, இந்த சக்ஸஸ் இருக்கு இல்லையா, இதை பார்த்து உங்கள் வீட்டில் எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க? எங்கள் அம்மா ரொம்ப ஜாலியாக இருக்காங்க, எங்கள் அப்பாவும் செம்ம ஜாலியாக இருக்காருங்க. அவங்க 2 பேரும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, இப்போ வந்து சந்தோஷமாக அந்த வேலையை செய்கிறாங்க. அந்த வேலையை வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரகிளாக செஞ்சுட்டு இருந்தவங்க இப்போ ஜாலியாக எங்கள் அம்மா கடை வச்சுட்டு இருக்காங்க. இப்போயும் நான் குட், சீரியஸ்லி ஃபினான்ஷியலி குட், நல்லா இருக்கும். பட் ஆனால் எங்கள் அம்மா வந்து கடையை வந்து க்ளோஸ் பண்ணுற ஐடியா இல்லை, இது என் ப்ரைடு, உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டில் அவங்க வந்து கடை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் வீக்லி ஒன்ஸ். ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. அவங்க ஹெல்த்தியாக இருக்காங்க, டூர் போகிறாங்க, சின்ன சின்ன ஹோட்டல், அவங்களாம் ஹோட்டலே போனது இல்லைங்க. இப்போ ஹோட்டல் போனால் ஹோட்டல் போகலாம் அப்படின்றது. இப்போ கூட நிறைய இது போயிட்டுருப்போம், ஃபேமிலி ட்ரிப்பாக, டிவோஷனல் ட்ரிப் தான் போயிட்டுருப்போம். என்ஜாய் பண்ணுறாங்க, நல்லா இருக்காங்க, அவ்வளோதான் நம்மளுக்கு முக்கியம், அவ்வளோதான், ஜாலியாக இருக்குது. உங்கள் ஃபஸ்ட்டு சேலரி பற்றி சொல்கிறீங்களா? 15,000. அவ்வளோதானா? அவ்வளோதான். அது 2019 ஓகே 15,000 வந்த உடனே எவ்வளோ ஜாலியாக இருக்கும். 2019 15,000 இல்லை, இப்பயும் அது பெருசு தாங்க சில பேருக்கு. பட் எங்களுக்கு அது ரொம்ப பெருசாக இருந்தது. இப்பயும் பெருசு, சில பேர் அவ்வளோதான், ரொம்ப பெருசு தான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். நிறைய பேசி தெரிஞ்சுக்கிட்டேன் நான். நிறைய பேருக்கு உங்களோட டிப்ஸ் நிறைய யூஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஸ் வெல்.